Realme இந்த வருஷம் அவங்க P series வச்சு ஒவ்வொரு பட்ஜெட் செக்மெண்ட்லயுமே தரமான சம்பவமா பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் இயர் Realme பாத்தீங்கன்னா புதுசா P series வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. சொல்ல போனா அந்த P series வச்சு தான் Realme கம்பேக்கே கொடுத்தாங்க. அதுல P1 Pro ன்னு சொல்லிட்டு ரெண்டு மாடலை வந்து லான்ச் பண்ணாங்க. அந்த ரெண்டு மாடல்ல P1 பாத்தீங்கன்னா 15000 பட்ஜெட்ல ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணியா இருந்துச்சு. அதோட சக்சஸர் P2 லான்ச் பண்ணாம ஸ்ட்ரைட்டா P3 லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த பட்ஜெட்ல இதுதான் பெஸ்ட் ஆல்ரவுண்டர். அது மட்டும் இல்லாம 15000 பட்ஜெட்ல நாங்க தான் BGMI ல 90 FPS கேம் பிளேயோட பெர்ஃபார்மன்ஸ் சும்மா முறுக்கா இருக்குன்னு Realmeயும் சொன்னாங்க, மத்த கிரியேட்டர்ஸும் சொன்னாங்க. ஆக்சுவலா அது உண்மையா இல்ல உருட்டா இது எனக்கு தெரிஞ்சாங்க. இந்த பட்ஜெட்ல ஸ்பெக்ஸ் வைஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஆனா அதெல்லாம் ரியல் டைம்ல எப்படி ஒர்க் ஆச்சு? சோ அது எல்லாத்தையும் பத்தி இந்த வீடியோல டீடைல்டா சொல்றேன். வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு இது ஒர்த்தா இல்லையான்னு நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் எப்போதும் போல பெர்ஃபார்மன்ஸ்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா 15000 பட்ஜெட்ல நாங்க கிராஃப்டனோட ஒர்க் பண்ணி BGMI ல 90 FPS கேம் பிளே தரோம். அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு மணி நேரத்துக்கிட்ட கேம் விளையாண்டாலுமே ஸ்டேபிளா 90 FPS கிடைக்கும்னு சொன்னாங்க. ஆனா கிடைக்கல. அது என்ன கதைன்னு பாக்குறதுக்கு முன்னாடி பெர்ஃபார்மன்ஸ்க்கு Qualcommோட புது Snapdragon 6 Gen 4 வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இது கூடவே LPDDR4X RAM டைப்பும் UFS 2.2 ஸ்டோரேஜ் டைப்பும் கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா இந்த SoC வேற ஒண்ணும் இல்ல, ரீசெண்டா 20000 இருந்து 25000 பட்ஜெட்ல கலக்கிக்கிட்டு இருக்க Snapdragon 7 Gen 2 ஓட அண்டர் கிளாக் வெர்ஷன் தான். இருந்தாலும் இப்போ இந்த பட்ஜெட்டுக்கு இதுதான் பவர்ஃபுல். ஏன்னா AnTuTu ஸ்கோர் நியர்லி 7 lakhs கிட்ட கிடைச்சது. பெருசா த்ராட்லிங் இஷ்யூவும் இல்ல, ஹீட்டிங் இஷ்யூவும் இல்ல. இந்த CPU and GPU ஸ்ட்ரெஸ் டெஸ்ட பாக்கும்போதே உங்களுக்கே என்னன்னு தெரியும். இதெல்லாம் இருக்கட்டும்பா, நாங்க நிறைய வீடியோல பார்த்தாச்சு. பெர்ஃபார்மன்ஸ்ல ஏதோ உருட்டி இருக்கான்னு சொன்னீங்க, அதை பத்தி சொல்லுனீங்கன்னா சொல்றேன். BGMI COD ரெண்டுத்துலயுமே நீங்க 90 FPS ல கேம் விளையாண்டுக்கலாம். COD ல 90 FPS ல கேம் பிளே எப்போதும் போல நல்லா தான் இருக்கு. BGMI லயுமே இந்த டைம் கிராஃப்டனோட ஒர்க் பண்ணதால ஸ்மூத்ல 90 FPS ல கேம் பிளே பண்ற அளவுக்கு ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. ஆனா ரொம்ப நேரத்துக்கு அந்த 90 FPS கிடைக்குதான்னு கேட்டீங்கன்னா அரை மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரம் கிட்ட விளையாடும் போது 80 to 90 FPS வரைக்கும் கிடைக்குது. அதுக்கு மேல புஷ் பண்ணி விளையாடும் போது 70 FPS தான் கிடைக்குது. இங்க நல்லா தான் ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. த்ராட்லிங் இஷ்யூ பெருசா இல்ல. அப்புறம் ஏன் இப்படி ஆகுதுன்னா GPU கொஞ்சம் வீக். ஏன்னா நான் இதுல கொஞ்சம் கிராஃபிக் இன்டென்ஸான கேம்லாம் ட்ரை பண்ணேன். லைக் உத்தரிங் வேவ், சோலோ லெவலிங் ரெண்டுத்துலயுமே ஸ்டட்டர்ஸ் நல்லாவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம 30 FPSக்கு கீழே தான் கிடைச்சது. இந்த பட்ஜெட்டுக்கு இந்த கேம்லாம் பத்தி பேசக்கூடாதுதான், இருந்தாலும் டெஸ்ட் பண்றது என்னோட வேலை. சோ இந்த போன்ல நீங்க கிராஃபிக் இன்டென்ஸான கேம்லாம் விளையாட முடியாது. BGMI COD மாதிரியான கேம்ஸ் எல்லாம் விளையாடுறீங்கன்னா ஓகே, அதுக்கு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. அப்புறம் Realme இந்த பட்ஜெட்லயுமே GT மோட இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இதுல உங்களுக்கு கீக் பவர் டியூனிங், பெர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட், டச் ஆப்டிமைசேஷன், பைபாஸ் சார்ஜிங்னு ஒரு சில கேமிங் ஃபீச்சருமே இருக்கு. நெக்ஸ்ட் இதோட டிஸ்ப்ளே 6.67 இன்ச்ல Full HD Plus 120 Hz AMOLED டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு தரமான டிஸ்ப்ளே, வைப்ரண்டான கலர்ஸ், டீப்பான பிளாக்ஸோட டிஸ்ப்ளே குவாலிட்டி நல்லாவே இருக்கு. பெசல்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கு. இருந்தாலுமே இந்த பட்ஜெட்டுக்குன்னு பார்க்கும்போது அதை பெருசா எடுத்துக்க வேணாம். அப்புறம் இது பிரைட்டான பேனலும் கூட 2000 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அவுட்டோர் அண்ட் டைரக்ட் சன்லைட்ல யூஸ் பண்ணாலுமே விசிபிலிட்டி நல்லா தான் இருந்துச்சு. ஆனா இதுலயுமே ஒரு பஞ்சாயத்து இருக்கு. யூடியூப்ல HDR கண்டென்ட் பார்க்கும்போது ஸ்கிரீனே வாண்டோனா மாறிடுது. ஆக்சுவலா இது ஸ்டார்டிங்ல இருந்தே இருந்த ப்ராப்ளம் இல்ல, ரீசெண்டா வந்த பக் தான். சோ கண்டிப்பா இதை ஃபிக்ஸ் பண்ணியே ஆகணும். மத்தபடி யூடியூப்ல HDR கண்டென்ட் பார்க்கும்போது ஸ்டட்டர்லாம் இல்லாம ஸ்மூத்தாவே ப்ளே ஆச்சு. பட் ஸ்டில் நெட்ஃபிளிக்ஸ்ல HDR சப்போர்ட் இல்ல. அப்புறம் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு குவாலிட்டி நல்லாவே இருந்துச்சு. பெருசா குறை சொல்ற மாதிரி இல்ல. 300% வரைக்கும் வால்யூம் பூஸ்ட் ஆப்ஷனும் கொடுத்திருக்காங்க. இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கொடுத்திருக்காங்க. இது நல்லா ஃபாஸ்டா அக்யூரேட்டா இருந்துச்சு. இதுலலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஓவராலா இந்த பட்ஜெட்டுக்கு மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் இதோட பேட்டரி 6000 mAhக்கான பேட்டரி கெபாசிட்டி வந்து கொடுத்திருக்காங்க. இதை சார்ஜ் பண்றதுக்கு 45 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. இதை யூஸ் பண்ணி இந்த போனை ஃபுல் சார்ஜ் பண்றதுக்கு 1.5 மணி நேரத்துக்கிட்ட டைம் ஆச்சு. சோ இந்த பேட்டரி கெபாசிட்டி, இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட சார்ஜிங் டைம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஆனா பேட்டரி லைஃப் தாறுமாறா இருக்கு. எப்போதும் போல என்னோட ஹெவி யூஸ்க்கு, அதாவது 3.5 மணி நேரம் கேம் பிளே, 3.5 மணி நேரம் சோஷியல் மீடியா, 1 மணி நேரம் பாட்டு கேட்கறது, 1 மணி நேரம் கேமரா யூஸ் பண்றது, இந்த அளவுக்கு ஹெவியா யூஸ் பண்ணியுமே 8.5 மணி நேரம் வந்து ஸ்கிரீன் ஆன் டைம் கிடைச்சது. சோ தாராளமா உங்களுக்கு 1.5 நாளைக்கு மேல பேட்டரி லைஃப் கண்டிப்பா கிடைச்சிடும். ஐடியலா வச்சிருந்தப்பயுமே 12 hours கழிச்சு பார்க்கும்போது 3% தான் குறைஞ்சது. Realme பேட்டரி ஆப்டிமைசேஷன் தாறுமாறா பண்ணிருக்காங்க. இந்த அளவுக்கு பேட்டரி கெபாசிட்டி கொடுத்துமே வெயிட்டும் திக்னஸும் கம்மியா வச்சிருக்காங்க. வெயிட் 194 கிராம், திக்னஸுமே பாத்தீங்கன்னா 7.9 mm தான் இருக்கு. ஏன்னா இவங்களோட டைட்டன் பேட்டரி, அதாவது சிலிக்கான் கார்பன் பேட்டரி தான் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு இன்னொரு காரணம் கம்ப்ளீட் பிளாஸ்டிக் பில்ட் தான். பட் குவாலிட்டி நல்லா ஸ்டர்டியா இருக்கு. ஃப்ரண்ட்ல டிஸ்ப்ளேக்கு என்ன ப்ரொடெக்ஷன் மென்ஷன் பண்ணல. பட் எது கொடுத்தாலுமே உடையும், அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க ஹைலைட் என்னன்னா Realme இந்த பட்ஜெட்ல IP69 ரேட்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. சோ உங்களுக்கு வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் பெட்டரா இருக்கும். அதுக்காக நீங்க போனை தண்ணிக்குள்ள எல்லாம் முக்கிய எடுத்து தண்ணி சப்போஸ் உள்ள போயிடுச்சுன்னா அது வாரண்டில கிளைம் ஆகாது. போனோட டிசைன் பார்க்கும்
பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமா ட்ரை பண்ணிருக்காங்க. பேக்ல மெக்கா டிசைன்ல பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. ஆனா பாக்ஸி டிசைன்ல கார்னர் ஷார்ப்பா இருக்கிறதுனால போனை கையில பிடிச்சி யூஸ் பண்ண கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. அப்படி இருக்கிறதுனால இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா கேம் விளையாடுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. ஓவராலா இந்த பட்ஜெட்டுக்கு பில்ட் அண்ட் டிசைன் பாத்தீங்கன்னா நல்லாவே பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட சாஃப்ட்வேர்னு பார்க்கும்போது Android 15 மேல Realme UI 6 வந்து ரன் ஆகுது. இந்த போனுக்கு 2 வருஷத்துக்கான OS அப்டேட்டும் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தரதா சொல்லியிருக்காங்க. சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. யூஸ் பண்ண செம்ம ஃப்ளூயிடா, அனிமேஷன்லாம் ஸ்மூத்தா இருக்கு. என்ன இன்னும் பிளாட்வேர்ஸ் ஜாஸ்தியா, ஹாட் ஆப்ஸ், ஹாட் கேம்ஸ்லாம் இருக்கு. அதை எல்லாத்தையும் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு யூஸ் பண்ணீங்கன்னா இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு நல்ல சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். மற்றபடி AI ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது எப்போதும் போல எல்லாமே இருக்கு. கனெக்டிவிட்டிக்கு 9 5G பேண்ட், Wi-Fi 6, Bluetooth 5.2 சப்போர்ட் தான் வந்து கொடுத்திருக்காங்க. 5.3 ஆவது கொடுத்திருக்கணும். மற்றபடி உங்களுக்கு ஹைபிரிட் சிம் ஸ்லாட் வந்து கொடுத்திருக்காங்க. ஒரு சிம் ஒரு மெமரி கார்டு வந்து போட்டுக்கலாம். இப்போ கேமரா பக்கம் வந்தோம்னா டியூவல் கேமரா செட்டப் வந்து கொடுத்திருக்காங்க. 50 MP பிரைமரி, OIS சப்போர்ட் இல்ல. அதே மாதிரி என்ன சென்சார்னு எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. அப்புறம் ரெண்டாவதா 2 MP டெப்த், 16 MP செல்ஃபியும் இருக்கு. சாம்பிள்ஸ்னு பார்க்கும்போது இந்த பட்ஜெட்டுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. இமேஜ்ல டீடைல்ஸ் பெட்டரா, கலர்ஸ், கான்ட்ராஸ்ட் லெவல்லாம் பூஸ்டடா, பார்த்தோனே இமேஜ் பார்க்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கு. ஆனா அதான் பிரச்சனையே. ஏன்னா கலர்ஸ் நேச்சுரலா இல்ல, ஸ்கின் டோன்ஸ் பெட்டரா இல்ல, இமேஜ் ஓவர் ஷார்ப்பா இருக்கு. ஃபேஸ்லயுமே ஒரு சில இடத்துல எக்ஸ்போஷர் ஜாஸ்தியா இருக்கு. டைனாமிக் ரேஞ்சுமே டீசென்ட்டா தான் இருந்துச்சு. டைரக்ட் சன்லைட்ல எல்லாம் எடுக்கிறப்ப ஓரளவுக்கு தான் மேனேஜ் பண்ணுது. லோ லைட்லயுமே அதே தான், இமேஜ் ஓவர் ஷார்ப்பா இருக்கு, டீடைல்ஸ் பெட்டரா இல்ல, நாய்ஸை குறைக்கிறேன்னு சொல்லிட்டு சாஃப்ட் பண்ணிடுறாங்க. பட் ஹைலைட் கண்ட்ரோல் வந்து பரவாயில்ல. போர்ட்ரேட் ஷாட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பொக்கா ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. என்ன லைட்டா எட்ஜ் டிடெக்ஷன் வந்து பிசிறு தட்டுது. மத்தபடி இமேஜ் பார்க்கிறதுக்கு பெட்டரா இருக்கு. செல்ஃபில எடுத்த அவுட்புட்டுமே டீசென்ட்டா இருந்துச்சு. இமேஜ் பார்க்க பிரைட்டா, நல்ல டீடைல்ஸோட, ஓரளவுக்கு ஸ்கின் டோன்ஸ் வந்து பெட்டரா இருந்துச்சு. ஆனா இங்கேயுமே இமேஜ் வந்து ஓவர் ஷார்ப்பா தான் இருந்துச்சு. லோ லைட் செல்ஃபியுமே பார்க்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு. போர்ட்ரேட் செல்ஃபியுமே இங்க பெருசா குறை சொல்ற மாதிரி இல்ல. அப்புறம் கேமரால பாத்தீங்கன்னா ஒரு சில பக் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு இப்போ போர்ட்ரேட் ஷாட் எடுக்கிறோம் அப்படின்னா பொக்கா இல்லாம நார்மல் போட்டோவா தான் அவுட் வருது. அது என்னன்னு பார்த்து சரி பண்ணிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். வீடியோன்னு பார்க்கும்போது ரியர்ல 4K 30 FPS எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்ல எப்போதும் போல 1080 30 FPS தான் நீங்க எடுத்துக்க முடியும். சாம்பிள்ஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. இதுல கலர், ஸ்கின் டோன்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஸ்டெபிலைசேஷன்ல மட்டும் லைட்டா EAS ஜிட்டர்ஸ் வந்து இருக்கு. மத்தபடி ஓவரால் குவாலிட்டி நல்லா தான் இருந்துச்சு. செல்ஃபி வீடியோவும் டீசென்ட்டா தான் இருந்துச்சு. ஸ்டெபிலைசேஷன் வந்து பெட்டரா இருந்துச்சு. சோ இந்த வீடியோ சாம்பிள்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் இந்த போன்ல போர்ட்ரேட் வீடியோ ஆப்ஷனுமே வந்து கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துலயுமே நீங்க 720 30 FPS வந்து வீடியோ எடுத்துக்கலாம். ஃபைனலா இதோட பிரைஸ்னு பார்க்கும்போது 6/128GB வேரியன்ட் பாத்தீங்கன்னா கார்டு ஆஃபர்லாம் போக நீங்க 15,000 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். ஓவராலா இந்த பட்ஜெட்டுக்கு Realme ரொம்ப நாள் கழிச்சு நல்ல டிவைஸ் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. நல்ல பெர்ஃபார்மன்ஸ், நல்ல பேட்டரி, ஈவன் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸுமே நல்லா தான் இருந்துச்சு. கண்டிப்பா இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர்னு யோசிக்காம சொல்லிடலாம். இப்போ சொல்லுங்க இந்த போனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த பட்ஜெட்டுக்கு இது ஒர்த்தா? நீங்க 15,000 ரூபாய்க்குள்ள ஒரு போன் வாங்குறீங்க அப்படின்னா இந்த போனை நீங்க சூஸ் பண்ணுவீங்களா? அது மட்டும் இல்லாம இந்த போனை ஏற்கனவே வாங்கி யாராவது யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? எல்லாத்தையும் பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க. அங்க டிஸ்கஸ் பண்ணுவோம்.